رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, அல் குர்ஆனிலே இன்று சூரத்துல் அராஃப் என்கின்ற 7வது அத்தியாயம் முழுசாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வசனத்தை குறித்து மட்டும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதி யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித் ஒ குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நீங்கள் அலங்கரித்து கொண்டு வாருங்கள். உங்கள் உடுப்பு, உங்களுடைய உடை அழகாக இருக்கட்டும். இது குர்ஆன் அந்த ஆயத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்து 2வது பார்ட்டு சொல்றான், ஒ குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. 2 பார்ட் இந்த வசனத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆடையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆடை என்பது எதற்கு? நம்மிடத்திலே கேட்டால் சொல்லுவோம், நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு. மானத்தை மறைப்பதற்கு மட்டும் இல்லை ஆடை. இந்த ஆடை நமக்கு அலங்காரத்தையும் தர வேண்டும். தமிழில் சொல்லுவாங்கல்ல, ஆள் பாதி ஆட பாதி. ஆடையை வைத்துதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சமூகத்திலே முடிவு செய்யப்படுகிறது. எனவே அந்த ஆடை நல்ல ஆடையாக இருக்க வேண்டும். கந்தலானாலும் கசக்கி கட்டு நான் தமிழில். இதை எழுதும்போது ஒருத்தன் கீழே கேட்டான், அதுவரை என்ன செய்யறதுன்னு கேட்குறான். கந்தலானாலும் கசக்கி கட்டு என்று கேட்கும்பொழுது கீழே ஒருவன் கேட்டான், அதாவது அந்த அளவுக்கு வறுமையாக இருந்தாலும் சுத்தமான ஆடை உடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த கந்தல் கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது? இதற்கு ஒரு பெரிய விருதியை கொடுத்தார்கள் இப்படி கேட்ட நபருக்கு. ஏன்னா அவ்வளவு வறுமையை அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது இல்லையா? எனவே ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது நம்முடைய ஆடை ரொம்ப நல்ல ஆடை உடுத்திக்கணும். ஹசன் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு கிளம்பி விட்டால் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை போடுவாங்களாம். எங்கே போகும்போது நீங்கள் போடாத நல்ல நல்ல ஆடையை பள்ளிவாசலுக்கு மட்டும் போடுறீங்களே என்னன்னு கேட்கும்பொழுது ஹசன் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அலி ரலியல்லாஹுடைய மகனார், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அந்த அழகானவனை பார்க்க போகிறேன். எனவே அவன் அழகை பிரியப்படுகிறான், நான் அழகா போகணும்னு ஆசைப்படுறேன். அழகான அல்லாஹ்விடத்திலே நான் தக்பீர் கட்டி பேச போகிறேன். நான் பங்குற மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? எனவே நான் என்னை அழகுபடுத்திட்டு போறேன்னு நாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை பார்த்தாங்க, ஒரு சஹாபியை பார்த்தாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப பக்கீர்சா மாதிரி தெரியுது, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவரை கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு கேட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஏதாவது உதவி வேணுமா? ஏதாவது சிரமத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் நிறைய எனக்கு கொடுத்துருக்கான், நல்லா தான் இருக்கிறேன். அப்படியா? என்னென்ன மாதிரிலாம் உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், மினல் இபில் ஒல் கனம் ஒல் ஹைல் ஒல் ரகீக், என்னிடத்திலே ஒட்டகங்கள் இருக்கிறது, என்னிடத்திலே ஆடுகள் இருக்கிறது, என்னிடத்திலே குதிரைகள் இருக்கிறது, எனக்கு நிறைய அடிமைகள் வைத்திருக்கிறேன், எல்லா வசதியும் இருக்கேன். செல்வத்தின் எத்தனை வாசல் உண்டோ எல்லா வாசலும் எனக்கு இருக்குது, எல்லாம் வச்சிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கேட்டுட்டு சொன்னாங்க ரசூல்லா, ஃபைதா அத்தாக்கல்லாஹு மாலன் ஃபல் யுர அஸரு நிஅமத்தில்லாஹி அலைக்க, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தர்றான்னா அதை உன்னுடைய ஆடையில் நீ காட்ட வேண்டாமா? உனக்கு கொடுத்துருக்கானல்ல செல்வத்தை, அல்லாஹ் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கானல்ல, வசதியை கொடுத்துருக்கானே, ஏன் இப்படி தோற்றத்தில் ரொம்ப ஃபகீர் மாதிரி உன்னை காட்டிக்கிறான்? ஏன் இந்த மாதிரியான ஒரு வறுமையில் வாழுவதை போன்று ஏன் காட்டுகிறாய்? அப்படி செய்ய வேண்டாமே, அதை உங்களுடைய தோற்றத்திலே காட்டலாமே என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய இமாம், பெரிய இமாம் மட்டுமல்ல, ஒரு பெரிய வியாபாரி, செல்வந்தர். அதோடு சேர்த்து அவர்கள் மார்க்க சட்டத்தையும் சொன்ன மார்க்க மாமேதை. அவங்க ஒரு நாள் தொழுதுட்டு பள்ளிவாசல் உட்கார்ந்து என்னுடைய சகாக்களோடு பேசிட்டு இருக்காங்க. ஒருவர் அப்படி தான் தொழுகைக்கு உள்ளே வர்றாரு, உது செஞ்சுட்டு வேக வேகமாக உள்ளே வர்றாரு. வந்தார், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிட்டார். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவரை பார்த்தாங்க. அவரை பார்த்தாலும் அதே மாதிரி அவருடைய தோற்றத்தில் ரொம்ப வறுமை தெரியுது.
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எதை செஞ்சாலும் ரகசியமாக செய்வாங்க. பொதுவாகவே வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்களுக்கும் ரகசியமாக செய்யப்படுகிற காரியங்களுக்கு மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கூலியிலும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தை உடச்சி எல்லாத்துக்கும் முன்னாடி செய்யக்கூடிய காரியத்துக்கும் தெரியாமல் ரகசியமாக காதோட காது வச்ச மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இவரை பார்த்த உடனே அந்த குழுவிலேருந்து எந்திரிச்சு தனியாக வந்துட்டாங்க. தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தாரு. பக்கத்தில் போய் காதோட காது வச்சு சொன்னாங்க, தொழுது முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். இந்த முசல்லா இருக்குல்ல, அந்த முசல்லாவை மட்டும் கொஞ்சம் தூக்கி பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. அவரு என்னமோ ஏதோ தெரியலன்னு சொல்லி முசல்லா வந்து தூக்குனாரு. அங்கே பார்த்தா கொஞ்சம் நல்ல தங்க காசுகள் இருந்துச்சு. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, உங்களுக்கு தான் அது அப்படின்னாங்க. அவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு நேரம் இமாம்கிட்ட வந்தார். எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டார். உங்களை பார்த்தா ரொம்ப ஏழை மாதிரி தெரியுங்க, வறுமை வாடுற மாதிரி இருக்குது, இந்த காசை வச்சு நல்ல ஆடை வாங்கிக்கோங்க, நல்ல சாப்பாடு வாங்கி வீட்டில் கொடுங்க, சாப்பிட கொடுங்க. சிரிச்சிட்டே சொன்னார், இதை மாதிரி நிறைய என்கிட்ட வீட்டில் நிறைய கிடக்குது, இது என்ன பிஸ்கோ திம்பிடு காணும், இதை மாதிரி நிறைய என் வீட்டில் இருக்குது, எனக்கு எதுக்கு இது, வேண்டாம் வேண்டாம் வேற யாருக்கா கொடுங்க அப்படின்னாரு. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அப்போ தான் இன்னல்லாஹ யுஹிப்பு ஐ யுரா அஸரு நிஅமதிஹி அலா அப்திஹி. அல்லாஹ் பிரியப்படுறான், அல்லாஹ் தன் அடியாருக்கு அருளை கொடுத்தால் அந்த அருளை தன் அடியான் வெளிப்படுத்த வேண்டும், அதை வெளியே காமிக்கணும். அல்லாஹ் கொடுத்தது எனக்கு கொடுத்துருக்கான், நல்ல ட்ரெஸ் போடுறேன், எனக்கு கொடுத்துருக்கான், நான் பேசுகிறேன், எனக்கு கொடுத்துருக்கான் அறிவு ஆற்றலை நான் விளக்கப்படுத்துகிறேன், சில மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், அதை வெளிக்காட்டணும். மறைச்சி வச்சு என்னதுக்கு, உனக்கு கொடுத்துருக்கான்ல செல்வத்தை, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஆடை விஷயத்தை நல்ல ஆடை கொடுத்தணும். அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது இருக்கிறதே நல்ல ஆடை கொடுத்துடணும். நம்மள நிறைய பேர் இந்த நைட்டு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ட்ரெஸ் வச்சுருப்போம், அதை எடுத்து போட்டு வேகமாக வந்துட வேண்டியது. அது இந்த கூத்தை ஃபுல்லாக நிறைய எப்போ பார்க்க முடியும்னா காலையில் ஃபஜரில் பார்க்க முடியும், ஃபஜரில் நிறைய பார்க்க முடியும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நாம் இனிமேல் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய முதல் தொடரிலே சொல்கிறான், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அலங்காரத்தோடு வாருங்கள், நல்ல அலங்காரத்தோடு வாங்க, நல்லா அத்தர் பூசிங்க, இருக்கிற நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுங்க, தலையினால் நல்லா சீவிட்டு வாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்ட்டு அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள். முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. மனித வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரம் உணவு இல்லையா? உணவு, உறைவிடம், அதே போன்று நாம் உடுத்தக்கூடிய உடுப்பு, இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இதில் உணவு ரொம்ப முக்கியமானது. எல்லா உயிரினங்களினுடைய வாழ்க்கைக்கும் உணவு தேவை. ஆனால் அந்த உணவு என்பது இன்னைக்கு காலப்போக்கிலே எத்தனை நபர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது? ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, உலக மொத்தத்திலும் 70 கோடி மக்கள் இரவு சாப்பிடாமல் படுக்கைக்கு போகிறார்கள். இரவே சாப்பாடு கிடைக்கல அவங்களுக்கு, அப்படி பசியோடு படுக்கைக்கு போகிறாங்க. இங்கே வாங்க, நம்ம இந்தியாவிலே 30 கோடி மக்கள் இரவு சாப்பாடு இல்லாமல் உறங்குகிறார்கள். இன்னும் வாருங்கள், நம் இந்தியாவிலே சற்றேறக்குறைய 18 கோடி மக்கள் ஒன்று காலையில் சாப்பிடுவாங்க, மதியம் சாப்பாடு கிடைக்காது, அல்லது மதியம் சாப்பிடுவாங்க, காலையில் சாப்பாடு கிடைக்காது. இது ஒரு புறம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய 54 நாடுகளிலே ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. 54 கண்ட்ரியில் என்ன ஆய்வு? எங்கே எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த 54 நாடுகளிலே சற்றேறக்குறைய 9.31 கோடி டன் உணவு வேஸ்ட் ஆகுது. 9.31 கோடி சொல்லலை, 9.31 கோடி டன் உணவு வேஸ்ட் ஆகிறது. அப்படி என்றால் ஒரு புறம் சாப்பிடாமல் படுக்கைக்கு போபவர்கள் ஒரு கூட்டம், இன்னொரு புறம் சாப்பாடு மொத்தமாக வீணடிக்கப்படுவதை பாருங்க. நோன்பு எதுக்குங்க வைக்கிறோம்? ஏழைகளின் பசியை உணரத்தான் நோன்பு. ஆனால் இன்னைக்கு கரண்ட்ல பாலஸ்தீனத்திலே பசியோடு தான் நோன்பையே தோங்குகிறார்கள். சாப்பிட்டுட்டு நம்ம சகரு செஞ்சு நோன்பு வைக்கிறோம். ஆனால் அந்த பாலஸ்தீன மக்கள் வெறும் தண்ணியை குடிச்சுட்டு நோன்பு வைக்கிறாங்க. நல்ல சாப்பாடை கொண்டு நோன்பு திறக்கிறோம், ஆனால் அதே தண்ணியை கொண்டு தான் அந்த மக்கள் நோன்பு திறக்கிறாங்க. உணவு என்பது மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது. அந்த உணவை நீங்கள் வீணடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உணவு வீணடிக்க கூடாது. இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வானஷ் ஷயாத்தீன். காசு பணம் இருக்கிறது என்பதினாலே ஊதாரித்தனமாக அதை செலவு செய்வது, அப்படி ஒருவர் செய்தால் அது ஷைத்தானுக்கு அவர் நண்பராகி போய்விடுகிறார் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. எப்படி காசு பணத்தை வீணா செலவு பண்ணக்கூடாதோ அப்படிதான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையும் வீணடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். பாருங்கள், பசி வந்தால் சாப்பிட வேண்டும் இல்லையா? சாப்பிடாமல் இருந்தால் தப்பு. அதே மாதிரி இந்த வசனத்தின் பின்னால் இருந்து இப்படியும் விளக்கம் சொல்றாங்க, பசிக்காம சாப்பிடக்கூடாது. பசி வந்தால் எப்படி சாப்பிடாம இருக்கக்கூடாதோ
அதே மாதிரி பசிக்காம சாப்பிடக்கூடாது. தமிழ்ல சொல்லுவான் பார்த்தீங்களா, பசித்த பின் புசி அப்படிங்கிறான். எப்போ பசி வருதோ அப்போ நம்ம அப்படி சாப்பிட்றதே இல்லை. கிடைக்கிற நேரம்லாம் சாப்பிட்டுக்க வேண்டியது, என்னென்ன கிடைக்குதோ எப்பப்போ கிடைக்குதோ எடுத்து போட்டுக்க வேண்டியது. பாருங்கள், ஹதீஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கிறது. அபு ஜுஹைஃபா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ரொட்டி கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டு அப்படி சபைக்கு வந்தார். சபையில் நிறைய சஹாபாக்களுக்கு, ஏழை சஹாபாக்களுக்கு தான் ஒரு வேளை சாப்பாடு கூட ஆளுக்கு வழி இல்லாத உட்காந்துருந்தாங்க. வந்த உடனே ஒரு ஏப்ப விட்டார். இந்த ஏப்பத்தை பார்த்த உடனே ஏழை சஹாபாக்கெல்லாம் திரும்பி பாடுதாங்க, நம்ம பசியோடு பட்டினியோடு இருக்கிறோம், சாப்பிட்டு இப்படி ஒரு ஏப்ப விடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அபூ ஜுஹைஃபாவுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சொன்னாங்க, உலகத்தில் யார் வயிறு நிறைய சாப்பிட்டு பழகிட்டாங்களோ நாளைக்கு மறுமையில் அவங்கெல்லாம் பசியோடு இருப்பாங்கன்னா. யார் வயிறு ஃபுல்லாக கட்டி கட்டி பழகிட்டாங்களோ நாளைக்கு மறுமையிலே அவர்கள் பசியோடு இருப்பார்கள் இப்படின்னு சொன்ன உடனே இந்த அபூ ஜுஹைஃபா ஏப்பம் விட்டார்ல, இவருக்கு அப்படியே ஒரு உறுத்தல். அவருக்கு மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக சொன்ன விஷயம்தான். இந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு அவர் ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அடுத்த 30 வருடங்கள் அவர் வயிறு நிரம்பி சாப்பிட்டதே இல்லை என்று வரலாற்று போகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பசியோடு இருப்பவருக்கு மத்தியிலே நாம் சாப்பிட்டு விட்டோம் என்று காட்டுவதே அது நாளைக்கு அல்லாஹ் நம்மை மறுமையிலே பசியோடு போட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பதட்டம் அவரை சாப்பிட வைக்கவில்லை. அது மட்டும் இல்லைங்க, சாப்பாடு அளவாக இருக்கணும். நமக்கு சொல்லி தந்திருக்காங்க நம்ம தமிழில், உணவே மருந்து இல்லையா, உணவு தான் மருந்து, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இன்னைக்கு ஆகி போச்சு, மருந்தே உணவுன்னு ஆகி போச்சு. மருந்தை தான் இன்னைக்கு நிறைய பேர் உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10, சாப்பிட்ட பின்னாடி 10, இப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் உணவு தான் மருந்து. எப்படி மருந்து பாருங்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா இடத்திலே ஒரு நல்ல அறிவாளி ஒருவர் இருந்தார். அவருக்கு பெயர் அலி இப்னுல் ஹசனுல் வாக்கிதி, ஒரு சிறந்த மார்க்க அறிஞர். ஒரு கிறித்துவ மதத்தை படித்து அதிலே மருத்துவ பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபையில் உட்கார்ந்து கேட்குறாரு, உங்கள் குரானில் என்ன மருத்துவத்தை பற்றினா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா இவர்கிட்ட கேளுங்கன்னாங்க. யார் சொன்னா மருத்துவத்தை பற்றி இல்லையான்னு? இல்லைன்னு ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் மொத்த மருத்துவத்தையும் சொல்கிறான். என்னங்க, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள். இதுதான் மருத்துவம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க, வேணும்னு அள்ளி சாப்பிடாதீங்க. தேவையில் இது வயிறு தான், இது குப்பை தொட்டி இல்லை. தேவைப்பட்டதை மட்டும் உள்ளே அனுப்புங்கள், தேவையில்லாததை அனுப்பினால் அது உங்களுக்கு இடையூறு செய்துவிடும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, நபிகள் நாயக மருத்துவத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டார் அந்த கிறிஸ்துவ மருத்துவர். சொன்னார், இந்த அலி இப்னுல் ஹசனுல் வாக்கிதி சொன்னார், ஏன் சொல்லலை? ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லியிருக்காங்க, அல் மிஅதத்து ஹவுலுல் பதன், இறப்பை இருக்கிறதே, சாப்பாடு போனால் உள்ளே போய் இறங்குதில்ல, அந்த இறப்பை இருக்கிறதே உடலினுடைய டேங்க்னா ஹவுதுன்னா நம்ம தண்ணி போட்டிருக்கோமே டேங்க், அது ஒரு தொட்டி சொல்கிறாங்க. அடுத்து ஒல் உருப்பு இலைஹா வாரிதத்துன், உடலினுடைய நரம்புகள் எல்லாம் அங்கே வந்துவிட்டு போகிறது. அப்படின்னா என்னதான் அர்த்தம்? சாப்பாடு போய் தான் அது இரத்தமாக சத்தாக உடலுக்கு எல்லா பாகங்களும் இங்கிருந்து தான் பிரிஞ்சு போகுது சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வைதா சஹத்தில் மிஅதது சதரத்தில் உருப்பு பிஸ்ஸிஹா, அந்த இறப்பை சரியா இருந்துச்சுன்னா, சரியானது உள்ள போச்சுன்னா உடல் ஃபுல்லாக சரியா இருக்கும். தேவையில்லாதது உள்ள போச்சுன்னா, அங்கே ஏதாவது கெட்டு போச்சுன்னா உடம்பு முழுக்க கெட்டு போகிறதுக்கு காரணமாய் போயிடும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொன்னார் அவர். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, அவர் ஆச்சரியப்பட்டு போனார். குரான்லையும் ஹதீஸ்லையும் இவ்வளவு மருத்துவ செய்திகளா? ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டீங்களா மொத்த மருத்துவத்தை? இதானே மருத்துவம். டாக்டர்கிட்ட போன உடனே ஏதாவது நோயின்னா முதல்ல என்ன கேட்குறாரு டாக்டர்? நைட் என்ன சாப்பிட்டீங்க கேட்குறாங்க இல்லையா, காலையில் என்ன சாப்பிட்டீங்க? அப்போ உணவுக்கும் நமக்கு வரக்கூடிய நோய்க்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. எனவே தான் சாப்பிடுவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குலு மின தையிபான்னா, நல்லதை சாப்பிடுங்கள். 2 அர்த்தம் இருக்கு இதுக்கு. ஒன்று, ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். இன்னொன்று, உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுங்கள். தெரியும் நமக்கு இது கெட்டது கெடுதி, நிறைய பேசியிருக்காங்க இதை பற்றி, இதை சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஆனால் நஃப்ஸு கேட்கறது இல்லை. அதை பார்த்த உடனே என்னமோ தெரியல, ஆட்டோமேட்டிக்காக நாக்கெல்லாம் எச்சி ஊறுது இல்லையா? நல்லதை தேடி சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று பெருமக்களே, நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய நோயினுடைய பெருக்க காலத்திலே நமக்கு நோயிலிருந்து வெளியே வருவதற்கு ரசூலுல்லாஹ் மிக அழகான ஒரு வழியை சொல்லித் தருகிறார்கள். உங்கள் வயிற்றை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு பாகம் உணவுக்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள், இன்னொரு பாகம் நீருக்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள், 3வது ஒரு பாகத்தை காலியா வைங்க.
நம்ம நினைக்கிறோம் அதுக்கு மேலே 4வது பாகம் இருக்கா, அதையும் சேர்த்து ஃபுல் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் நோன்பு வச்சிருக்காரு, சுகர் பேஷண்ட்டு, டாக்டர்கிட்ட போனார். முன்ன பின்ன இருக்குது சுகரு, எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஃபுட் டயட் கொடுங்கன்னாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்து வச்சுக்கோங்க, காலையில் 2 சப்பாத்தி சாப்பிட்ணும், நைட் 2 சப்பாத்தி சாப்பிட்ணும், சரியா அப்படின்னாரு. எல்லாம் வாங்கி மாத்திரைலாம் வச்சுட்டு மாத்திரை எப்போ சாப்பிடணும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் டாக்டர் ஒரே ஒரு சந்தேகம், என்ன கேளுங்க, 2 சப்பாத்தி சொல்லல, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு பின்னாடியான்னு கேட்டார். டாக்டர் மொத்தமே 2 சப்பாத்தி தான் உனக்கு காலையில் 2 சப்பாத்தி தான், நைட் 2 சப்பாத்தி. நம்மளால அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடணுமா என்று கேட்கிறார். அன்பு பெருமக்களே, உணவை எப்பொழுது அளவோடு எடுத்துக்கொள்கிறோமோ, உணவை எப்பொழுது வீணடிக்காமல் இருக்கிறோமோ, நிச்சயமாக அதிலிருந்து பெரிய மாற்றத்தை, சமூக மாற்றத்தை காண முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். யோசிப்போம், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.